ஈரான் நடத்திய தாக்குதலில் மற்றொரு அமெரிக்க இராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எப்ப நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஈராக்கில் நடைபெற்றிருக்கிறது. ஈராக்கினுடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைத்தளத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இந்த மாதிரி ஈராக்கினுடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் குறிப்பிடாத ஒரு ரகசிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைத்தளத்தில் இந்த சம்பவம் நடந்தது. ஈரானால ஏவப்பட்ட ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நிறைய ட்ரோன்கள் ஏவப்பட்டு அதில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதில் ஒரு ட்ரோனை என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள் போயிட்டு அந்த ட்ரோனில் இருந்த வெடிக்காத குண்டு இருக்குன்னு தானே, அந்த குண்டை செயலிழக்க செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ அது திடீரென வெடித்ததன் காரணமாக அந்த இடத்திலேயே ஒரு அமெரிக்க இராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றும் ஒருவர் படுகாயமடைந்து அவர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சனிக்கிழமை கொல்லப்பட்ட இந்த இராணுவ வீரருடன் சேர்த்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஜோர்தானில் இடம்பெற்ற தாக்குதல்களில் 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். மற்றும் ஒருவர் காணாமல் போயிருந்தார். சிலர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையோ அல்லது அவர்கள் எந்தளவு தீவிரமாக காயமடைந்தார்கள் இது போன்ற விவரங்கள் வெளியிடப்படையில. இருந்தாலும் ஒரு சில அமெரிக்க ஊடகங்களில் சிலர் காயமடைந்திருப்பதாக போடப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் அந்த ஜோர்தானில் ஒரு இராணுவ வீரர் காணாமல் போனவர் தானே, அப்போ அது சம்பந்தமாக நேரடியாக தகவல் சொல்லப்படையில சென்ட்ரல் கொம்மால. ஆனால் மறைமுகமாக ஒரு தகவல் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜோர்தானில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஒரு வெடிப்பு சம்பவம் நடந்த பிறகு அதில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவை யாருடையவை என்று சொல்லி இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று சொல்லி சென்ட்கொம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்க ஊடகங்கள் என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒருவேளை அது அந்த அமெரிக்க இராணுவ வீரருடைய உடலாக இருக்கலாம் என்று சொல்லி, எனவே உயிரிழந்த அமெரிக்க இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரிக்கலாம் என்று சொல்லி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை 2 பேர், பிறகு சனிக்கிழமை ஒரு ஆள் எதிர்பாராத இடங்களில் 2 பேர் ஜோர்தானில், ஒரு ஆள் ஈராக்கில் என்று சொல்லும்போது இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், அவர் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்ட இராணுவ வீரர்கள் சம்பந்தமாக சொல்லிக்குள்ள இது ஒரு கவலையான விஷயம், நாங்கள் கேட்க விரும்பாத விஷயம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை இந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த ஜோர்தானில் நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்குத்தானே, அது சம்பந்தமாக பிபிசி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறது. என்று சொன்னால், இந்த மாதிரி தங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கிடைச்சிருக்காம். தாங்கள் அந்த வீடியோ வெரிஃபை பண்ணி பார்த்ததாம். அது உண்மையிலேயே ஜோர்தான் எடுக்கப்பட்ட வீடியோ தான், அமெரிக்க படைத்தளங்கள் மேல எடுக்கப்பட்ட வீடியோ தான். அதாவது பிபிசி வெரிஃபை என்று சொல்லி ஒரு தனி செக்ஷன் ஒன்று இருக்குது. அதை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள், இந்த வீடியோ உண்மையான வீடியோ தான், உண்மையில் எடுக்கப்பட்ட வீடியோ தான், ஏஐ வீடியோ கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். எனவே அந்த வீடியோ நான் இங்கே போட்டு காட்ட முடியாது, காப்பிரைட்ஸ் பிரச்சனை. எனவே அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பிபிசி சொல்லுது என்று சொன்னால், அந்த வீடியோ உண்மைதான். 2 இடங்களில் வெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு ஜோர்தானில். அதில் ஒரு இடத்துல மிக பிரமாண்டமான அளவில் பெரிய நெருப்பு பொறிகளோட ஒரு வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது என்று சொல்லி தாங்கள் வெரிஃபை பண்ண முடிஞ்சது என்று சொல்லி பிபிசி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் ஈரான் ஜோர்தானுக்கு மேலே தாக்குதல் நடத்தும் போது அந்த ட்ரோன்களும் ஏவுகணைகளும் அங்கால இஸ்ரேலுக்குள்ள வந்துடக்கூடாது என்றதுக்காக இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் IDF அறிவித்திருக்கிறார்கள். தாங்கள் இன்டர்செப்டர்ஸை அனுப்பின என்று சொல்லி இஸ்ரேலுக்குள்ள அந்த ஏவுகணைகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரே திசை தானே, அப்போ ஈரான் எந்த நாட்டுக்கு அடிக்குதுன்னு தெரியாது, இஸ்ரேலை தாக்குதா அல்லது ஜோர்தானை தாக்குதான்னு சொல்லி தெரியாது. அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாங்கள் எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்போது நிறைய ட்ரோன்கள் நடுவானத்தில் வெடிச்சு சிதறியதாகவும் அவற்றினுடைய சிதைவுகளும் பாகங்களும் இஸ்ரேலுக்குள்ள விழுந்ததாகவும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக இஸ்ரேலை ட்ரோன்கள் தாக்கியது என்று சொல்லி அப்படி சொல்லல, தாங்கள் நடத்திய எதிர்த்தாக்குதலில் இந்த ட்ரோன்களினுடைய சிதைவுகள் எய்லத் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எய்லத் என்று சொல்லப்படுற நகரத்துக்குள் விழுந்ததாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவும் கூட 9வது நாளாக தொடர்ச்சியாக
9வது நாளாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானினுடைய முக்கியமான 5 நகரங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. தாக்குதல்களினுடைய முழுமையான விவரங்கள் இன்றைக்கு காலமாதான் வெளியாகும். சேத விவரங்கள் என்ன ஏதென்று சொல்லி இதுக்கிடையில ஈரானும் எதிர் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இந்த முன்னெச்சரிக்கை அலாரங்கள் எழுப்பப்பட்டு மக்களை பாதுகாப்பான இடங்கள் நோக்கி செல்லுமாறு குவைத்திலும் பஹ்ரைனிலும் அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை இன்றைக்கு அதிகாலை வேளையில் பஹ்ரைனிய மக்களுக்கு விடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பஹ்ரைனிய தலைநகர் மனாமா இருக்குத்தானே, மனாமாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்தன என்று சொல்லி, அதாவது மனாமா நகரத்தினுடைய மைய பகுதி இருக்குத்தானே, அந்த மைய பகுதியில் ஈரான் சில தாக்குதல்களை நடத்தலாம் என்று சொல்லி தங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன என்று சொல்லி மனாமா நகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குறீங்க இந்த எச்சரிக்கை தான். எனவே இதனை அடுத்து மனாமா, தலைநகர் மனாமாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அமெரிக்கன் எம்பசி வெளியிட்டுள்ள இந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் பிரித்தானியாவினுடைய கடல் கண்காணிப்பு அமைப்பாகிய UKMTO ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஓமானிய கடலில் இப்பொழுது ஒரு கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிவதாக அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். கப்பலினுடைய பெயர் விவரங்களோ அல்லது எந்த நாட்டு கப்பல் என்ன ஏதென்று சொல்லல, ஒரு கப்பல் என்னென்னு சொன்னால் இப்போதான் முதல் கட்ட தகவல் இப்போதான் வந்திருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஓமான்ல இருந்து ஓமானினுடைய கும்சார் என்று சொல்லப்படுற நகரத்தில் இருந்து 8 கடல் மைல் தொலைவில் கடலில் வச்சு, ஓமானிய கடலில் வச்சு இந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக அது தற்பொழுது தீப்பிடித்து எரிவதாக UKMTO வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை நடத்தியது யார், என்ன ஏதென்று சொல்லி மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை. இனி போக போக வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ண கால்பந்து போட்டியின் வெற்றி கிண்ணத்தை தட்டி தூக்கி இருக்கிறது ஸ்பெயின் அணி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சி நகரத்தில் இறுதிப் போட்டிகள் நடந்தன. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியும் அர்ஜென்டினா அணியும் மிக கடுமையாக மோதிக்கொண்டார்கள். மிகவும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் அந்த போட்டி இருந்தது. என்னென்னு சொன்னால், போட்டி ஆரம்பித்த முதல் நிமிஷத்திலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே மாற்றி 2 அணிகளும் மிக கடுமையாக மோதிக்கொண்டார்கள். ஏன்னு சொன்னால், 2 அணிகளுமே பலமான அணிகள், 2 அணிகளுமே டீமாக விளையாடக்கூடியவர்கள். அந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே விளையாடுவார்கள். எனவே பந்தை மாறி மாறி பாஸ் பண்ணுறதா இருக்கலாம், பறிக்கிறதா இருக்கலாம். கூடுதலாக ஸ்பெயின் அணிதான் அந்த பந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறதுல ஸ்பெயின் அணிதான் ஆதிக்கம் செலுத்தினது. அர்ஜென்டினா அணி மிக கடுமையாக போராடி ஸ்பெயின் அணியை கோல் போட விடையல. அப்போ எப்படி என்று சொன்னால், இப்போ முதல் பாதியில் நல்ல விறுவிறுப்பாக போட்டி போய்கொண்டிருக்குது. பந்து மாறி மாறி 2 அணிகளுடைய காலுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் கோல் போடையில. அப்போ ஒரு கட்டத்தில் கோல் போட்டால் தான் அந்த போட்டி அடுத்த கட்டம் நோக்கி நகரும். ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். பந்தை நீண்ட நேரமாக மறைச்சு வைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் கோலே போடையில. அப்படியே 0-0வாகவே இருந்து அப்படியே ஃபுல்லாக டைமே முடிஞ்சுது. அப்போ ஒரு கட்டத்தில் பெனால்ட்டி பெனால்டி கிக் வந்துருமோன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், போன முறை 2022ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டியில் அப்படி தான் நடந்தது. அதே மாதிரி இப்போ வந்துருமான்னு சொல்லி மேலதிகமாக 30 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பெயின் அணி அதிரடியாக ஒரு கோல் ஒன்றை இறக்கி வெற்றி வாகை சூடிக்கொண்டது. அதன் மூலம் 2026ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ணத்துக்கான வெற்றி கிண்ணத்தை தமதாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்பெயின் அணியினர். உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் கடைசியாக 2010ஆம் ஆண்டு கப் தூக்கினது சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த போட்டிகளில். 2010ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் ஸ்பெயின் அணிக்கும் நெதர்லாந்து அணிக்கும் இடையிலான போட்டி நடந்து அதில் அதுவும் அப்படித்தான் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருந்தது. பிறகு 16 வருடங்கள் கழித்து இப்பொழுது தங்களுடைய 2வது கிண்ணத்தை தூக்கியிருக்கின்றார்கள் ஸ்பெயின் அணியினர். ஒட்டுமொத்த உலக கிண்ண வரலாற்றில் 100 வருடங்களை கொண்ட உலக கிண்ண வரலாற்றில் 2 தடவைகள் கப்படித்திருக்கின்றார்கள் ஸ்பெயின் அணியினர். இதில் அர்ஜென்டினா அணி நன்றாகத்தான் விளையாடினார்கள், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மெஸ்ஸியினுடைய ரசிகர்களுக்கும் அர்ஜென்டினா அணி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக முடிந்தது இந்த மேட்ச். கடைசியாக மைதானத்திலிருந்து வெளியேறக்குள்ள மெஸ்ஸி அவர்கள் கண்கலங்கி கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே விளையாட்டு என்று சொன்னால் வெற்றி தோல்வி சகஜம்தானே. இருந்தாலும் இறுதி நேரத்தில் அர்ஜென்டினா வீரர்கள் சரியான முறையில் விளையாடல.
நிறைய விமர்சனங்களை சந்தித்தார்கள். மஞ்சள் கார்டு கிடைத்தது, பிறகு ஒரு வீரருக்கு வந்து ரெட் கார்டு கிடைச்சது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் பிறகு அவருக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம், இன்னும் ஒரு ஆள் பெற மாட்டார். அந்த 10 பேரோட தான் விளையாடணும். 11 பேர் வந்து 10 பேரோட தான் விளையாடணும். பிறகு குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் வந்து அர்ஜென்டினா அணி வந்து 10 வீரர்களோடு தான் விளையாடினது. அப்படி இருந்த போதிலும் கூட நன்றாக விளையாடினாங்க. நல்லா டஃப் கொடுத்து தான் விளையாடினார்கள். இருந்தாலும் அந்த விளையாட்டில் வந்து நிறைய தவறுகளை அவர்கள் தொடர்ந்து செய்ததால், ஸ்பெயின் அணி வீரர்களை வந்து தள்ளி வீழ்த்தினதால், இந்த மாதிரியான சில பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் பின்தங்க வேண்டி வந்தது. இருந்தாலும் இறுதி வரைக்கும் போட்டி வந்து சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்தது. இதுக்கிடையில் நேற்று நடந்த போட்டிகளில் வந்து லியனல் மெஸ்ஸி வந்து எந்த ஒரு கோலையும் அடிக்காததன் காரணமாக இந்த தங்க பாதணி இருக்குத்தானே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரெஞ்சு அணி வீரர் கிலியன் எம்பாப்பேக்கு செல்கிறது. ஏன்னு சொன்னால், கிலியன் எம்பாப்பே வந்து 10 கோல்கள் அடித்திருக்கார். இந்த சீரீஸில் வந்து மெஸ்ஸி வந்து 8 கோல்கள் தான் அடித்திருக்கிறார். எனவே கிலியன் எம்பாப்பே வந்து தங்க பாதணியை வந்து பெறுகின்றார். ஆனால் நேற்று வந்து மைதானத்தில் அவர்கள் விரையில, ஒருவேளை பிரெஞ்சு அணி வந்து திரும்ப பிரான்ஸுக்கு போயிட்டார்களோ இன்னும் தெரியல. நேற்று வந்து அந்த தங்க பாதணி பெற்றுக்கொள்ள பிறகு அவர்களுக்கு வழங்கப்படும். இப்படியாக உலக கிண்ண போட்டிகள் நேற்று இனிதே நிறைவடைந்திருக்கின்றன. இனி கொஞ்ச நாளைக்கு இந்த விளையாட்டு செய்திகள், போட்டிகள் பற்றின செய்திகள் வராது. இனி மறுபடியும் அரசியல், தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள், இந்த மாதிரியான செய்திகள் தான். எனவே மத்திய கிழக்கினுடைய நிலைமைகளும் வந்து நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு தான் போகுது. களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.